எல்லாரும் சொல்லலாம், தம்பி நீ ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று போகிறாய். யார் இருக்கிறாங்க? யாரு வேணும்? எனக்கு என் பிள்ளை இருக்கிறான். இல்ல, அண்ணன் இல்ல, அண்ணனுடைய பிள்ளை இருக்கிறான். அவன் கையை பிடிச்சிட்டு என்ன சொல்ல? எனக்கு என் பிள்ளை இருக்கிறான், அவன் பார்த்துப்பா என்ன. ஒருவேளை எங்களுக்கு குழந்தை இல்லாமல் போனால் இவனாகிலும் எனக்கு ஆதரவாய் இருப்பான், இவன் எனக்கு ஆறுதலாய் இருப்பான், இந்த பிள்ளை எனக்கு கூடவே இருப்பான் சொல்லி ஆண்டவரிடத்தில் கூட அனுமதி பெறவில்லை என்பேன். அந்த லோத்தை பார்த்து, ஐயா எனக்கு பிள்ளைகள் இல்லை, உனக்கு அப்பா இல்லை, நீ என் கூட வரிக்கா? வரேன். அப்ப இந்த ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளுக்கு பின்னும் ஒரு புறம் ஆண்டவர், இன்னொரு புறம் எனக்கு பிள்ளை ஸ்தானத்தில் யார் இருக்கிறார்? லோத் இருக்கிறார். நம்பிக்கை தானே இல்லையா? நம்பிக்கை தானே. ஆண்டவர் நமக்கு எவ்வளவுதான் நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் இந்த உலகத்தில் சிலரை நம்பாம முடியுமானே? முடியுமா? சில சொல்ல, நான் எவனையும் நம்ப மாட்டேன், அப்படி சொல்லவே விட. நம்பித்தான் ஆகணும். பஸ்ல ஏறிய டிரைவரை நம்பித்தான் ஆகணும், பிளைட்ல ஏறிய பைலட்டை நம்பித்தான் ஆகணும். ஒன்னும் செய்ய முடியாது. மீன் வாங்குறிய மீன்காரிய நம்பித்தான் ஆகணும். ஏன்? தின்னு பார்த்தா வாங்க முடியா? எல்லாரையும் நம்பித்தான் ஆகணும். நான் ஒருவேளை நம்ப மாட்டேன்னு சொன்னா நடக்காது. உலகத்திலே சிலரை நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும். அந்த நம்பிக்கை யார் மேல் வைக்கிறார்? லோத்து மேல வைக்கிறார். 2 பேரும் கிளம்புறாங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் லோத்தையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை உயர்த்தினவர் லோத்தையும் உயர்த்தினார். ஆனா உண்மையிலே சொல்றேன், சிலர்லாம் ஆசீர்வதிக்காம படாம இருக்கிறது தான் நல்லது. ஆசீர்வதிக்கப்பட்டா பிரிஞ்சு போயிருவாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டா பிரிஞ்சு போயிருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? லோத்துதே. இப்ப கஷ்டப்படுகிற காலத்துல சித்தப்பா சித்தப்பா சித்தப்பான்ட்டே வந்தான். பாடுகள் சகித்த காலத்துல பாஸ்டர் 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 பாஸ்டர்னா, ஒண்ணுமே இல்லாத காலத்துல நீங்க தான் பிரதர், நீங்க தான் சிஸ்டர், நீங்க தான் பிரதர்னா. இப்ப எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன சொல்றா? நீ கிழக்கால போறியா, நான் மேற்கால போறேன். நீங்க போன நான் அங்க போறேன், எங்க போலாம்பா. ஏன்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் சபைக்கு வருவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வந்த உடனே ஸ்டாண்டர்டான சபை எங்க இருக்கு அப்படின்னு தேடும். இன்னைக்கு ஸ்டாண்டர்டான சபை தேடுறாங்க, ஸ்டாண்டர்ட் ஆக்குன சபையை மறந்துடுறாங்க. புரியல? அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான், நிறைய பேர் அப்படிதான். ஏன்? இந்த சபை தான் என்ன தரமுள்ளவன் ஆக்கிற்று, இந்த சபை தான் என்ன தரமுள்ளவன் ஆக்கிற்று, அது தெரியாது. இந்த தேவ மனிதன் தான் ஜெபித்து உபவாசம் பண்ணி எனக்காக தேவ சமூகத்திலே அமர்ந்து என் குடும்பத்துக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்தார் அப்படிங்கறதெல்லாம் மறந்துடுவான். கொஞ்ச நாள் போகும் பொழுது நம்ம தரத்துக்கு இந்த இடம் இல்லை, தரமான இடத்தை தேடுவோம். சேம் கேரக்டர் லோத்து. விட்டு போற ஒரு குறிப்பிட்ட நாளில விட்டுட்டு போற. நீங்க நல்ல கவனிங்க. ஏற்கனவே லோத்துக்கு ஆபிரகாமுக்குள்ள எனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு வருத்தம் உண்டு. எப்படின்னு சொல்றேன். ஒரு முறை ஆண்டவரிடத்திலே ஆபிரகாம் ஜெபிக்கும் பொழுது சொல்லுவார், ஆண்டவரே, அந்நிய தேசத்தான் ஒருவன் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே என்றவர் வருத்தப்படுவார். அப்படின்னா என் பிள்ளைகளில் ஒருத்தன் எனக்கு இல்லையே, என் பிள்ளைகளில் ஒருவன் என் வீட்டுக்கு விசாரணைக்காரனா இல்லையே, எனக்கு ஒரு தலைமுறை என்னை பாசத்தோடும் அன்போடும் கரிசனையோடும் என்னை நடத்தத்தக்க ஒருவன் இல்லையே அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஏக்கம் இருக்கு. ஆனா லோத்தை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு ஒரு ஆறுதல், லோத்தை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு ஒரு ஆறுதல். பரவாயில்ல, என் அண்ணன் பிள்ளையாச்சு என் கூட இருக்கிறான், என் பிள்ளையாச்சு என் கூட இருக்கிறான் என்கிற ஒரு ஆறுதல். ஆனா எந்த மனுஷனை ஆறுதல், எந்த மனுஷனை நம்பிக்கை, எந்த மனுஷனை எதிர்காலம் என் பிள்ளை இருக்கிறான்னு மனசுல நினைச்சானோ ஒரு நாள் ஒரு இடத்துல விட்டுட்டு வலது பக்கமா போயிட்டான். இப்போ ஆபிரகாம் எப்படி நிக்கிறார்?
தனிமையா. அபிரகாம் எப்படி நிற்கிறார்? தனிமையா. பைபிள் அழகா சொல்லுது, கர்த்தர் அபிரகாமை நோக்கி, பயப்படாதே, இந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா. கவலை மாறுச்சா இல்லையா? துக்கம் மாறுச்சா இல்லையா? நான் என்ன சொல்றேன், இவன் எனக்கு ஆறுதலா இருப்பான், இந்த பிள்ளை எனக்கு ஆறுதலா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த பிள்ளை என்ன வழியில விட்டுட்டு போயிட்டான். ஆனா நான் நம்பினவர்கள் விட்ட பொழுதும் என் காதுகளில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, பயப்படாதே, நான் உன் கூடத்தான் இருக்கேன், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? பாதியில விடுற மனுஷனா, கடைசி வரைக்கும் காப்பாற்றி நடக்கிற கர்த்தரா? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம நம்பின சில மனிதர்கள் கைவிட்டு, நம்ம நேசித்த சில மனிதர்கள் கைவிட்டு, நம்ம தனியா நிற்கிற நேரங்களில் காதுகளில் ஒரு சத்தம் கேக்குது, பயப்படாதடா, இந்த தேசத்துல உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து எந்த தேசத்துல தனிமையா நிக்கிறனே, எனக்கு எதிர்காலம் இருக்கிறதா என்று நீ அழுது கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் உன் ஆசீர்வதிப்பேன்னு பேசினாரா இல்லையா? அப்ப இன்றைக்கு இரவில் மனிதர்களால் கைவிடப்பட்டு, மனிதர்களால் தனிமையாக்கப்பட்டு, நம்பிக்கை கொண்டிருந்த சில மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நம்பலாம், என் பிள்ளை, என் சகோதரன், என் சகோதரனுடைய மகன், என்னுடைய மக்கள், இவர்கள் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நீங்க நம்பினவர்கள் நட்டாற்றில் விற்றாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தனிமையை உணர்ந்தவனுக்கு தேவனுடைய இளைப்பாறுதல். யாருக்கு? தனிமையை உணர்ந்தவனுக்கு தேவனுடைய இளைப்பாறுதல். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், அதனுடைய 14, 15, 16 வசனங்களை இப்பொழுது ஒரு கணம் வாசிக்க கவனிங்க. 14 முதல் 16 வரையிலான வசனங்கள். அபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தால், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்புபாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கைவிடப்பட்டவள். ஒரு நாள் காலையில ஆகார் எழுப்பப்படுறா, எந்தம்மா எந்திரி, எல்லாம் ரெடியாகு. அந்த அம்மா எந்திரிச்ச உடனே அபிரகாம் கொண்டு ஒரு துருத்தியில தண்ணிய கொடுக்கிற, அவர் கையில எடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி விடப்படுகிறாள். கைவிடப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை. இது யாருக்குமே தெரியாது, இது வீட்டுக்குள்ள நடந்த சமாச்சாரம். ஆனா தன் பிள்ளையை கையில் பிடித்துக் கொண்டு வனாந்தர மார்க்கமாய் போய் தன் கையில் இருந்த தண்ணீரெல்லாம் தீர்ந்த பின்பு பிள்ளை செத்து போகும் என்ற நிச்சயம் கொண்ட ஆகார் பிள்ளையை சற்று தொலைவில் படுக்க வைத்து விட்டு அவள் இருந்து அழுகிறாள். கைவிடப்பட்ட ஸ்திரீ. அல்லேலூயா, ஆமென். யார்? கைவிடப்பட்டவள், கைவிடப்பட்டவள். அங்கே தனிமையில் நிற்கிற ஒரு மனுஷன், இங்கே இனி வாழ்க்கை முழுவதும் அழிந்து போயிற்று, மரணம்தான் எனக்கு முடிவு என்ற நிலையில் இருக்கிற வனாந்தரத்தில் அழுது கொண்டிருந்த ஸ்திரீக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, ஆகாரே. எப்படிங்க? ஆகாரே,
பயப்படாதே. நீ இருக்கிற இடத்தில் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். எந்த வனாந்தரத்தில் நீ செத்து போவாய் என்று நினைத்தாயோ அந்த தேசத்தில் உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன். பயப்படாதே, உன் பிள்ளையை கையில் பிடித்துக் கொண்டு போ. இப்ப சொல்லுங்க, இதுக்கு மேல அந்த அம்மா சாகணும்னு நினைச்சிருக்குமா? இதுக்கு மேல சாவுவே செத்துருவேன்னு சொல்லி இருக்குமா? ஏன் ஐயா, இதுவரைக்கும் கேட்காத ஒரு சத்தத்தை இன்று ராத்திரி நான் கேட்டேன். ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், எந்த இடத்தில் அழிந்து போவாய் என்று நீ நினைத்தாயோ அந்த இடத்திலே உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் தனது வார்த்தையினால் என்னை இளைப்பாற பண்ணினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. தெய்வ சத்தம் வேணும், தெய்வ சத்தம் வேணும். ஆண்டவர் நம்மோடு பேசணும். எதற்காக? இளைப்பாறுதலுக்காக, என் குடும்பத்திற்கு இளைப்பாறுதலுக்காக, என் பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலுக்காக, என் ஊழியத்தின் இளைப்பாறுதலுக்காக, என் சபையின் இளைப்பாறுதலுக்காக. இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் நீர் என் கூட பேசுகிறத நான் விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஆர்ப்பரிப்பாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ, அல்லேலூயா. இந்த ராத்திரியில் பரிசுத்த ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். எதனால் இளைப்பாறுதல்? தேவனுடைய வார்த்தையினால். இனி எதிர்காலம் இல்லை என்று ஆகார் நினைத்திருக்கலாம், இனி எனக்கு யாரும் இல்லை என்று ஆபிரகாமும் நினைத்திருக்கலாம். 2 பேருக்கும் ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறேன் அப்பா, நான் இருக்கிறேன். நம்பினவர்கள் விட்டார்களா? நம்பின தெய்வங்கள் உன்னை கைவிட்டதா? பூஜைகளும் கிரமங்களும் உன்னை கைவிட்டதா? மாந்திரிகம் உன்னை கைவிட்டதா? இந்த உலகத்தில் ஆதரவாய் இருக்க வேண்டியவர்கள் உன்னை கைவிட்டார்களா? இந்த இரவில் கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை வேதனை